செங்கல்பட்டுல இருந்து தாகிர் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சில கடைகளில் பொருட்கள் வாங்கும் பொழுது குலுக்கல் சீட்டு போட விருப்பம் இருந்தால் ஒரு தொகையை வாங்கி நம் பேரை எழுதி ஒரு சீட்டை ஒரு அட்டை பெட்டிக்குள் போட்டு விடுகிறார்கள். ஒரு 10-15 நாட்கள் கழித்து அந்த பெட்டியில் உள்ள அனைத்து சீட்டுகளையும் குலுக்கி முதல் வரும் 10 நபர்களுக்கு மட்டும் பரிசளிக்கிறார்கள். இந்த பரிசை வாங்கலாமா, இந்த குலுக்கல் முறை சீட்டில் நாம் சேரலாமான்னு கேட்குறாங்க. பொதுவாக குலுக்கல் முறை சீட்டு அப்படின்னா பணம் கட்டுறது, மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு மாதமும் குலுக்கல் போட்டு அதில் யாருக்கு விழுதோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதுக்கு சில கமிஷன் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான செட்டப்பில் தான் பெரும்பாலும் குலுக்கல் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற குலுக்கல் வித்தியாசமாக இருக்குது. குலுக்கலில் சேரிங்களா அப்படின்னா ஒரு காசு கொடுங்க, கொடுத்துட்டு ஒரு பேர் எழுதி ஒரு உண்டியலில் ஒரு டப்பாவில் போட்டுற வேண்டியது. 10 நாள் 15 நாள் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருக்குள்ளேயும் உள்ளே போட்டுட்டு அதில் ஒரு 10 சீட்டை மட்டும் எடுத்து அந்த 10 சீட்டில் உள்ளவங்களுக்கு பரிசு கொடுக்கறது அப்படின்னு. இது குலுக்கல் சீட்டுன்னு சொல்ல இயலாது. ஒரு சீட்டுக்கு பணம் சேர்த்து அதை நம்முடைய தேவைக்கு பயன்படுத்தி அந்த மாதிரி இல்லை. இது லாட்ரி சீட்டு வேறு பேரில் இருக்குன்னு அர்த்தம். சூதாட்டம்னு சொல்கிறோம்ல, லாட்ரி சீட்னா என்ன, 10 பேர் போய் 50 பேர் சீட்டை வாங்குவாங்க. வாங்கிட்டு அதில் ஒரு 2 பேர் 3 பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு மிச்ச பணத்தை பூரா அவர் எடுத்துக்குவார். இதே அது மாதிரி தானே இருக்கு. 100 பேர் அதில் சேர்றாங்க, 50 பேர் அந்த இதில் பணத்தை கட்டி சேர்றாங்க. எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுட்டு நமக்கு உழுன்னு உட்காந்துருப்பாரு. அதில் ஒரு 10 பேருக்கு பரிசை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அவருக்கு. இதுதான் சூதாட்டம். இந்த வகையில் உள்ள அடிப்படையில் நம்ம பொருளை கொடுத்து சேரக்கூடாது. மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டது இல்லைங்கிறத நமக்கு மேலோட்டமாக பார்த்தாலே புரிகிற வகையில் தான் இருக்கிறது.